இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மைக்கோட ரிவ்யூ, அன்பாக்சிங், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், விலை போன்ற எக்கச்சக்க விஷயத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட விலை சொல்லிடுறேன். விலைன்னு பார்க்கும்போது 250 ரூபாய்க்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதோட விலைன்னு பார்க்கும்போது 250 ரூபாய். ஸோ இதோட குவாலிட்டி, இது ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் பேசியதுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா தனி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ தனியாக லேப்டாப்பில் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ நான் அமேசானில் வாங்கினேன். அமேசான் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பிரித்து கூட பார்க்காம அப்படியே லைவாக உங்களுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திறக்கிறதுனால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்பாக்சிங் பண்ணுறதுலாம். ஸோ அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கிளிப் இருந்ததுக்கப்புறமாக வரும். ஸோ அதை பார்த்து அன்பாக்சிங் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைனில் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க அன்பாக்சிங்கே பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர். நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. பொருள் வந்தோடனே, அதாவது இந்த பேக்கேஜ் வந்தோடனே அவங்க கண்ணு மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ரின்ஸ் ஓப்பன் வந்துடக்கூடாதல்வா. ஸோ இப்போ கூட ஒரு நியூஸ் படித்தேன். என்னென்னா, ஒருத்தர் பவர் பேங்க் ஆர்டர் பண்ணியிருக்காரு 1500க்கு. ஆனால் ஒரு கிடச்சது ரெட்மி ஃபோன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வராது, இந்த ஒன்று கவரில் வராது. இருந்தாலும் என்ன தப்பாக திட்டாங்க, என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது, மைக்கு தவிர இது இருக்காது அப்படின்னு தெரியுது. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இதுதான் பபுள் ட்ராப் தந்திருக்காங்க. ஸோ பபுள் ட்ராப் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக தந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உடஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பபுள் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர். ஸோ இந்த பபுள் ட்ராப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர். ஸோ அந்த இப்படி விரிச்சுக்கிற மாதிரி கவர். ஸோ அந்த ஸ்டிக்கிங் கவர் மாதிரி தந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் இருக்குது. ஸோ கிளிப் ஆன் மைக் இருக்குது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், பட்ஜெட் மைக் தான். ஸோ ரொம்ப விலையும் கிடையாது, ரொம்ப கம்மி தரமட்டமானதும் கிடையாது, தரமான பட்ஜெட் மைக் தான். ஸோ கிளிப்பு தனியாக இருக்குது, மைக்கு மட்டும் தனியாக இருக்குது. ஃபோம் பார்த்தீங்கன்னா ஒன்று தந்துருக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபோம் கிடையாது. ஸோ இப்போ இந்த மைக் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஃபோம் வச்சு தந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒயரோட லென்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 5 அடி இருக்கும். ஸோ அதை ஒரு கிளிப் மாதிரி போட்டு தந்துருக்காங்க. இதோட விலை பார்த்துருவோம். ஸோ இதோட விலைன்னு பார்க்கும்போது 250 ரூபா இதோட விலை. ஸோ அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் லிங்க் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ கிளிப்பு தனியாக கிடைக்கும். ஸோ அன்பாக்சிங் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ கிளிப்பு தனியாக இது இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்திங்கன்னா மைக் ஓகே, கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஃபோம் நம்ம ஒரு ஃபோம் தான் இருக்குது. 2 ஃபோம்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோம்ஸ் இவங்க தரல, ஒரே ஒரு ஃபோம் தான் தந்திருக்காங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஆடியோ குவாலிட்டி இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபோம் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆடியோ மோசமாக கிடைக்காது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி இறங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்து இதோட ஒயர் வருவோம். ஸோ இது அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கேன். அட்வான்டேஜஸ் ஒரு ரிவ்யூ நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா வந்தோடனே போடக்கூடாது, அது பேர் ரிவ்யூ கிடையாது. ஸோ அது பேர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரிவ்யூ. ஸோ இப்போ ஒரு வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மைக்கை. ஸோ இதோட ரிவ்யூன்னு பார்க்கும்போது அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா கவர் பண்ணி தந்துருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் அது. இன்னொரு அட்வான்டேஜஸ் ஸோ ஒயர் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் இருக்குது. ஸோ ஒயர் பிய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து அட்வான்டேஜஸ் காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது இந்த மைக்கை கலெக்ஷனாக தான் உங்களுக்கு காமிக்க முடியும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது ஒரு பிளேட்டிங்னு பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ காப்பர் மற்றும் கோல்டு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு பிளேட்டிங் தந்துருக்காங்க. ரொம்ப அட்வான்டேஜ், உங்களுக்கு உங்கள் குவாலிட்டி தரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ பிளேட்டிங்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் தான். இது கேமராவில் இன்செர்ட் பண்ண மாதிரி ஜாக் எதுவும் தெரில. உங்களுக்கு ஃபோன் மற்றும் லேப்டாப் ஜாக் 3.5 mm ஆடியோ ஜாக் தான் இதில் தந்துருக்குறாங்க இந்த இதில். ஸோ இதோட அடுத்த அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அடுத்து இதோட 4 அட்வான்டேஜ். ஸோ 4 அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதோட மெட்டல். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் இது அடுத்த அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மெட்டல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல். ஸோ பிளாஸ்டிக் கிடையாது, நல்ல லைஃப் ஸ்பேன் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கானது, உங்களுக்கு வந்து உடைய வாய்ப்பு கிடையாது. ஸோ இது தனியாக இது தனியாக தந்திருப்பாங்க. ஸோ இது அடுத்த அட்வான்டேஜ். ஸோ கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல மெட்டல், நல்லா மெட்டல்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட அடுத்த அட்வான்டேஜ். 250 பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டு கிளிப் ஆன் மைக் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். ஸோ இது மட்டும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ஸோ வந்து ஒரு தரலன்னு சொல்ல முடியும். ஸோ இதோட ஃபோம் இருக்குல்லவா, இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான் இருக்காங்க. ஸோ ஒன்று தவிர ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோம் தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபோம் தொலைஞ்சு போனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம்ஸ் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாங்கினா தான் வேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஃபோம் தரல. அதுதான் நீங்கள் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் இருக்குல்லவா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒயர் என்ன தான் குவாலிட்டியாக இருந்தாலும், ஸோ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் என்ன தான் குவாலிட்டியாக இருந்தாலும் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கும் ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஈஸியாக இந்த இடம் மட்டும் கட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இந்த மைக்கோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ மற்ற விஷயங்களை அடுத்து பார்த்துருவோம். ஸோ வாங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட் பாட்டம் கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இங்கே ரெக்கார்டிங் டிவைசஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா நான் கிளிப் ஆன் மைக் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு தெரியும் கிளிப் ஆன் மைக் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ரீநேம் பண்ணது நான் வந்து இன்செர்ட் பண்ணல. ஸோ நாட் ப்ளக்ட் இன் நீங்கள் கான்ஃபிகர். ஸோ இப்போ நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்செர்ட் பண்ண உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிப் ஆன் மைக் ப்ளக்ட் இன் டிஃபால்ட் டிவைஸ் அப்படின்னு காமிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு. ஸோ நான் வந்து இப்போ பக்கத்தில் வச்சு பேசுறதுனால ஃபுல்லாக காமிக்குது. ஸோ தூரம் கொண்டு போயிட்டால் கொஞ்சம் குறையுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இது எப்படி உங்களுக்கு ரீநேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அல்லவா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம், ஐக்கன் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் உங்களால் உங்கள் லேப்டாப்புக்கு இல்லை உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரிவ்யூ எல்லாம் அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஆன் மைக். ஸோ இந்த மாதிரி கிளிப் ஆன் மைக்கில் உங்களால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ ஆன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போயே நீங்கள் 1500 பட்ஜெட் மேலே இருந்துச்சுன்னா வந்து ரோட் மைக்கில் இருக்குது. ஸோ அந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணோன்னே ஆடியோ தானே ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி மைக்கில் இருக்குது. இந்த கிளிப் ஆன் மைக் ரெடி பண்ண முடியாது. உங்களால் வேறு டிவைஸ் இருக்குது, லேப்டாப் இந்த மாதிரி டிவைஸில் தான் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் தான் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ தான் ஆடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு ஒன்றா மாற்றணும். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த ஒரு லைக் பண்ணி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஆடியோ எப்படி இருக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தமிழை வளர்ப்போம், தமிழாக வளர்வோம். நன்றி.